வெங்காய போண்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் பொடியாக அரிஞ்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் பொருள் சேர்க்கணும். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சின்னதாக அரிஞ்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட 2 பச்சை மிளகாவை சின்னதாக அரிஞ்சு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். இது வேண்டான்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பாதகம் இல்லை. ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கிறேன், நான் எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டோம் இல்லையா, அதை ஒரு தடவை நல்லா பிசிறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவை சேர்த்து அந்த மாவையும் சேர்த்து பிசுறுங்க. இந்த மாவு கூட நான் 200 கிராம் எடுத்துருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா முதல்ல வெங்காயம் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பிசிறி விட்டுட்டு, அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், குக்கிங் ஆயில், அதையும் சேர்த்து பிசிறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணீரை தெளித்து பிசைங்க. மடமடன்னு ஊற்றிடாதீங்க. தண்ணீரை தெளித்து இப்படி பிசிறிக்கிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் இறுகி மாவெல்லாம் நிற்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு பைண்ட் ஆகணும் மாவு. அது வரைக்கும் தெளித்து பிசைங்க. எந்த காரணத்தை கொண்டும் தண்ணீரை ஊற்றிடாதீங்க. இப்படி நம்ம எடுத்து உருட்டி போடுற வாக்கா வர்ற அளவுக்கு இருந்தால் போதுமானது. பாருங்கள், இப்போ இதை எடுத்து நல்ல ஓரளவுக்கு உருண்டைகளாக உருட்டி, இந்த வெங்காயம் பிசிறி இருந்ததுன்னா இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்துட வேண்டிதான். இதை எண்ணெயில் போடும்போதே கமகமன்னு ரொம்ப மணக்க ஆரம்பிக்கும். டீ கடைகள்லாம் இந்த வெங்காய போண்டா பார்த்துருப்பீங்க. அது சிம்பிளாக வீட்டில் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக வேறு இருக்கும், மொறு மொறுன்னு. வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிறது தான். மல்லி கருவேப்பிலையும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை சிம்பிளாகவே செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாவு பிசையும் போது நீங்கள் தண்ணீர் தெளித்து பிசைகிறது மட்டும்தான் இதில் பார்க்க வேண்டியது. மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சோடா உப்பும் கரம் மசாலா தூளும் ஆப்ஷனல். அது நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். சட்டுன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்டு மொறு மொறுன்னு. இந்த ஸ்டேஜில் அதை எடுத்துடலாம். கமகமான நல்ல மணமாக இருக்கும் இந்த போண்டா. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.